ஸோ இது நீங்க எங்க யூஸ் பண்ணணும்னா, கிரே ஹேர்லாம் இருக்கும்ல, நம்ம ஹேர் டூ எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கிரே கலர் ஹேர் கலரிங்லாம் பண்ணிருப்பாங்க சில பிரைட்ஸ். முகூர்த்தம்க்கு வந்து எனக்கு அந்த கலரிங் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஹேருக்கு மேலதான் அடிக்கணுமே தவிர்த்து ஹேரை ஓப்பன் பண்ணி ரூட்டுக்குள்ள அடிக்கக்கூடாது. ஸோ இந்த ஜெல் யூஸ் பண்ணி கேர்ள்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கேர்ள்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்டேயிங் நல்லா இருக்கும். இது வந்து எவ்வளோ இழுத்தாலுமே கிளிப்பியாது. நார்மலா ஃபேன்சி ஸ்டோர் எல்லாம் கேட்டீங்கன்னா இந்த ரப்பர் பேண்ட் கிடைக்காது. இதுவும் அதே வேலை தான் செய்யும். இது நீங்க ஸ்ப்ரே பண்ணாலும் உங்க ஹேரை லாக் பண்ணும். பட் இதுல வந்து உங்களுக்கு அந்த வேக்ஸ் கம்மியா இருக்கும். இப்போ நீங்க இதை ஒரு டைம் 2 டைம்க்கு மேல அடிச்சீங்கன்னா ஹேர் ரொம்ப ஸ்டிக்கியா போகும். அதாவது பிசு பிசுன்னு ஆகும்ல. இதுல வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்காது. பண்ணும்போது ஸ்மெல் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். ஆனா இது வந்து நேச்சுரலான ஸ்மெல்ல தான் இருக்கும். இது வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் சிக்கெடுப்போம். அப்படி பண்ணவே கூடாது. கிட்ட வந்து எடுத்துக்கோங்க. இங்க இப்படி தூக்கி எடுத்தீங்கன்னா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் செக்ஷன் இதுதான். இப்ப பிகினரா இருக்கீங்கன்னா கரெக்டா அந்த உச்சி பாயிண்ட் எங்க இருக்குன்னு தெரியாது. அதுக்கு நீங்க என்ன இப்படி எடுத்து பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்டர் மட்டும் தான் கிரிம்ப் ஆகும். இந்த இடம்லாம் கிரிம்பே ஆகாது. சொல்லவே கூடாது. கை கண்டிப்பா வலிக்கும். இந்த நரம்பு 2 பெருவிரல் நரம்பு வலிக்கும். சூடு படதான் செய்யும். சூடு படாமலாம் நம்ம வேலை கத்துக்க முடியாது. முத நம்ம குக் பண்ணும்போது சூடு பட்டு தானே, சூடெல்லாம் வாங்கி தானே குக்கிங் கத்துக்கிறோம். அதே மாதிரி தான். நீங்க இப்படி ஹேர் இப்படி போடும்போது இப்படி பவுன்ஸ் இருக்கணும். இந்த பவுன்ஸ் இருந்தாதான் நீங்க பண்ண பேக் கோமிங் வந்து பர்ஃபெக்ட்னு அர்த்தம்.